செமையா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேல் ஆக்டிங்லாம் இருந்துச்சு. சுந்தர்சி கதை சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்குள்ள உண்மையானவரா தானே, எல்லாத்தையும் பணம் இருக்கு தெரியாம வச்சுருவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். நல்லா இருக்கு, காமெடியா இருந்துச்சு. சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், நல்லா இருக்கு. வின்னர் தலைநகர் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மோஸ்ட்லி வந்திருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் படத்துல? நல்லா இருக்கு, அவ்வளவுதான் சிஸ்டர். ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம்? சிஸ்டர் எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை சிஸ்டர். நல்லா இருக்கு ஓவரால். ஓகே, थैंक यू. நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கு வடிவேலு காமெடி? காமெடியா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? படத்துல சுந்தர்சி வடிவேலு கேரக்டர் எல்லாம் நல்லா இருந்தது. பார்க்க சூப்பரா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? இல்ல காமெடியா இருக்கு. வடிவேல் ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா. சுந்தர்சி நல்லா எடுத்திருக்காரு படம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என்ன மாதிரியான கான்செப்ட் இது? என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேங்கர்ஸ்ன்றது மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எப்படி பணத்தை எடுக்கிறாங்க, என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வடிவேல் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. காமெடி வேற லெவலுங்க. படம் நல்லா காமெடியா இருக்கு, பொழுதுபோக்கா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்ன வடிவேலு எப்படி இருக்காரு இதுல? நல்லா ஃபுல் காமெடி மேடம். குடும்பத்தோட பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. சூப்பர். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேலோட நடிப்பு நல்லா இருக்கு. சுந்தர்சி ஆக்டிங் நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேலு காமெடி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு, காமெடியாவும் இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல நல்லா இருந்தது எல்லாமே. வடிவேல் காமெடி சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்லிருக்காங்க படத்துல? என்ன மாதிரியான மூவி இது? கிளாஸ்ல படம் சொல்ல உனக்கு தெரிஞ்சுதா? படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சிரிப்பாவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? என்ன நல்லா இருந்துச்சு? எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே நல்லாத்தையும் சிரிப்பா இருக்கு. யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது? அது பேர்லாம் எனக்கு தெரியாது. இது வடிவேலு பொம்பளை வேஷம் போட்டது, அந்த போலீஸ் வேஷம் போட்டது, பணம் எடுத்தது எல்லாமே நல்லாத்தான் இருந்துச்சு. வடிவேலு காமெடி நல்லா பிடிச்சிருந்தது. பொம்பளை வேஷம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப காமெடியா சூப்பரா இருந்துச்சு, என்டர்டைமிங்கா இருந்துச்சு. வடிவேலாம் செம்ம ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்ன காமெடி? அந்த தியேட்டர்ல பணம் எடுக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்ம சிரிப்பா ஜாலியா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி வடிவேலோட ஃபிலிம் ரொம்ப லாங் அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. சிஸ்டர் படம் சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. வடிவேலுக்கு சுந்தர்சி நல்லா பண்ணியிருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? வடிவேல் சார். அந்த பாட்டி வேஷம் என்னதுங்க? பாட்டி வேஷம் சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லதா இருந்துச்சு படம். எப்படி இருந்தது? தியேட்டரிக்கல் வாட்ச் தான், தியேட்டர்லாம் பார்க்கலாம். படம் நல்ல படம் தான். என்ன ஸ்பெஷல் அந்த படத்துல? வடிவேல் தான், மற்றபடி வேற இல்லை. ஸ்டோரி லைனு யூஸ்வலா சுந்தர்சியோட மாதிரி தான் என்கேஜிங்கா போகும். மற்றபடி காமெடியில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு லென்த்தனியா ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 30 minutes படம் நல்லா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்லோட என்ன நல்லா இருக்கும் படம். இது சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷன் வின்னர் தலைநகர் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதை விட நல்லா இருக்கா எப்படி? அது ஒரு விண்டேஜ் டைம், அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் இப்போ வர மாடர்ன் டே சினிமாஸ்க்கு இது எவ்வளவோ பரவாயில்லாம இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஃபேமிலியா என்டர்டைன் பண்ணிட்டு போகலாம். ஒரு 3 days தான் படம் ஓடும், அதான் சேட் வரும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல புது படம் வந்தோடனே இதெல்லாம் எடுத்துருவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி, நல்ல காமெடி, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் இது? ஃபுல்லா காமெடி த்ரில்லர், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் ஃபுல்லா ஃபேமிலியோட. என்ன யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது?
சுந்தர்சி தான். சுந்தர்சி வடிவேலு 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸு ஓகே, டான்ஸ்லாம் ஓகே, பட் படம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. அப்படிங்களா? ஒரு என்டர்டைனிங்கா இருந்துச்சு. ஃபேமிலியோட பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகாம ஒரு ஃப்ரீயா வந்து பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்றீங்களாப்பா, பிடிச்சிருந்ததா படம்? நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? அந்த ஃபைட்டிங் பார்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னமா? அந்த ஃபைட்டிங் பார்ட். ஃபைட்டிங் ஃபைட்டிங்ல இன் பிட்வீன்ல வர காமெடி. ஓகே, யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? யார் பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேலு. சரி, படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? மேடம் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஐஎம் டாக்ஸ் யாரோட ஆக்டிங்? நம்ம சுந்தர்சி அந்த லாஸ்ட்ல அந்த அமௌண்ட் ஃபைனலா அமௌண்ட் நம்ம கொள்ளையடிச்சது, அப்புறம் அந்த விமல் வந்தது, இதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. வேற என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? ஸ்பெஷல்னா என்ன, ஹீரோ என்ன ஸ்பெஷல் இருக்குது? படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க படத்துல. காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதெல்லாம் பழைய ஜோக்ஸும் சரி, புது ஜோக்ஸும் சரி, எல்லாம் கம்பைன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருந்தது. யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது? வடிவேல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வாய்ஸ்லாம் மாறி இருக்கு அவருக்கு ஏஜ் ஆனதுனால. பட் நல்ல ஜோக்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்ல காம்போ சுந்தர்சியோட. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் யூனிக்காக இருந்தது. ஃபுல்லாகவே இவங்க 2 பேர் தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே. சுந்தர்சி வடிவேலு. ஆமாம், வடிவேல் சார் தான் ஃபுல்லாகவே. ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்கு, காமெடி இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காமெடியும் நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? வடிவேல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படத்துல எனக்கு ஃபுல்லா பிடிச்சது ஃபுல்லாமே வடிவேல் காமெடிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுந்தர்சி ரொம்ப எப்படி கரெக்டாக எடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட இண்டிவிஜுவலா என்னென்ன பண்ணணும், அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக சொல்லப்போனால் வடிவேலு பார்க்க மாசா என்ட்ரி ஆகி செம்மையாக என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செம்மையாக எடுத்திருக்காரு சுந்தர்சி. வெல்டன். ஸோ நான் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. தேங்க்யூ. நல்ல காமெடியாக போகுது. அதே நேரத்தில் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சுந்தர்சி படம்ங்கிறது கரெக்டாக இருக்கு. ஒரு படத்துல யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது ரொம்ப? ஆக்சுவலாக வடிவேல் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். வடிவேல் பரவாயில்லை. எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்மாரத்தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். என்னையோ படம் பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வடிவேல் காமெடியா சுந்தர்சி ஒன்னா சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறது. வின்னர் தலைநகர் மாதிரி இருக்கா? தலைநகரம் மாதிரி கொஞ்சம் மிங்கில் இருக்கு. ஓகே, செம்ம காமெடி சூப்பராக இருக்கு. என் பொண்ணை கேளுங்க, சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? படத்துல இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அவர் வடிவேல் காமெடி என்ன பிடிச்சிருந்தது? காமெடி நல்லா இருக்கு, சொல்லு. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க சார்? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ரொம்ப கம்பேக் வடிவேலுக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? வடிவேல் எப்படி நடிச்சிருக்காரு? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? என்னது? காமெடி படம் சூப்பரா இருக்குமா? படத்துல எப்படி இருக்கு? வடிவேல் ஆக்டிங் செம்ம சான்ஸே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ரொம்ப சிரிக்க வச்சிட்டாரு. வேற என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே படமே சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? அதுல அந்த படத்துல கடைசி எஸ்கேப் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. என்ன யார் பிடிச்சிருந்தது? இன்னைக்கு அதான் கிவன் வடிவேல். வடிவேல் அவரு ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது. வடிவேல் காமெடி தான் பயங்கரமா இருந்தது. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். என்ன சப்ஜெக்ட் இது? சும்மா கேங்கர்ஸ் தான், பணத்தை திருடுறாங்க, அவ்வளவுதான். இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்க படத்தை, அவ்வளவுதான். டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? சுந்தர்சியோட டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. எப்பயும் போல காமெடியா நல்லா போச்சு. சூப்பரா இருந்தது.
நல்லா இருந்துச்சு. கேங்கஸ் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, ஃபேமிலி ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நைஸ் மூவி. வடிவேல் சூப்பரா நடிச்சிருக்காரு. என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது வடிவேல் நடிச்சதுல? இந்த பொம்பளை சீன் தான் நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்ததா பொம்பளை சீன்? ஆமா. வேற மத்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லாதான் இருக்கு, படமே நல்லா இருக்கு. வடிவேல் சாரோட அவரோட என்ட்ரியும் சரி, அவரோட ஃபுல் கெட்டப்ஸ், லேடி கெட்டப்ஸ், ஒவ்வொரு 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 ஷாட்டுக்கும் அவர் எடுக்கிற எல்லா கெட்டப்ஸுமே நல்லா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப அழகா சிரிக்க வைக்கிற மாதிரி எடுத்திருக்கிறாரு. மேபி எல்லாரை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ மெயினாக வடிவேல் சார் தொடர்ந்து நடிக்கணும். அவர் இதே மாதிரி நிறைய படங்கள்ல காமெடி ரோல்ஸ் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறத விட குழந்தைங்க மனசுலயும் நிறைய இடம் பிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். நல்லா இருக்கு, ஃபேமிலி பிடிக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க பசங்க. ரொம்ப வடிவேல், எனக்கு வடிவேல் ரொம்ப பிடிக்கும். முன்னாள் வடிவேல் பார்த்துருக்கேன். பசங்க நல்லா விழுந்து சிரிச்சாங்க. அது சுந்தர்சி படம் தான். சுந்தர்சி படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அவர் படம் தான் நம்பி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க, போர் அடிக்காம. சுந்தர்சி படம் தான் அப்படி தான் இருக்கட்டும். ஒன்றும் வடிவேல் எனக்கு பார்த்தேன், அவ்வளோதான் காமெடி. பசங்க நல்லா விழுந்து சிரிச்சாங்க. அவங்களுக்கு மேம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. வடிவேலு காமெடி சூப்பரா இருந்தது. ரொம்ப லைக் பண்ணோம், ஜாலியா சிரிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சது நல்லா இருந்தது. மத்த ஹீரோயின்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லா காமெடி ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சொல்றீங்களாம்மா எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேல் காமெடி தான் சீன் பிடிச்சிருந்தது. என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? லாஸ்ட் சீன் அவங்க லேடி கெட்டப்ல வந்திருந்தாங்க, அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா காமெடி சீன்லாம்? சூப்பரா இருந்துச்சு படம். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? எனக்கு லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் லெவலில் யோசிச்சிருந்தாங்க. எப்படி சொல்றது, நிறைய டெக்னிக் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஐடியாவாக யோசிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே வந்து எந்த போர்ஷனுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் நல்ல ட்விஸ்ட்டோட நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வடிவேலாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. சுந்தர்சி சூப்பர், செமையாக வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டர் நான் நினைக்கிறேன். இது அரண்மனை என்ன பே பண்ண மாதிரி இருக்காம படத்தில் நிறைய ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா போர் அடிக்காம என்கேஜிங்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் செமையாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. வின்னர் தலைநகரம் படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி வடிவேலோட காம்பினேஷன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இது விண்டேஜ் வடிவேல் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வடிவேல் வந்து படம் ஃபுல்லாவே டிராவல் பண்றாரு. கொஞ்சம் ஃபுல்லா டைலாக் டெலிவரி எல்லாமே செமையா இருக்கு. எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நல்லா ஒழுந்து சிரிச்சோம், என்ஜாய் பண்ணோம். நல்லா பார்க்கலாம். வடிவேல் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா வடிவேல் நல்லா இருக்கு. வடிவேல் நல்லா இருக்கு. வடிவேல் நல்லா இருக்கு. ஜோக் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்குமா? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? வடிவேல் சீன் நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல ஒண்ணே சண்டை தான் வரது நல்லா இல்ல. மூவி எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? சுந்தர்சி காமெடி எல்லாமே ரொம்ப காமெடியா நல்லா இருந்தது. நல்ல விஷயம். ஸ்கூல் விஷயத்தை எடுத்துட்டு சொல்லி, இந்த ஸ்கூலோட விஷயத்தை எடுத்துட்டு சொன்னாங்கல்ல, இந்த காணா போனதுக்கு அது ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதனால காமெடியா எடுத்துட்டு போய் அப்படி கொஞ்சம் சொல்லிட்டாங்க. கதையை சீரியஸா எடுத்துட்டு போகாம அதை அழகாக அந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. படம் நல்லாதான் இருக்கு, போர் அடிக்கல, அது வரைக்கும் நல்லா இருக்கு. போர் அடிக்காம போத படம்? போர் அடிக்காம நல்லா போயிட்டு இருக்கு படம். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? படத்துல நல்லா கிளிமர்லாம் ஏமாத்திட்டே இருக்காங்க, என்ன பண்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா காமெடி நல்லா இருந்தது. வடிவேல் காமெடி எப்படி இருந்தது? பழைய ரீபேக் வந்த மாதிரி வந்தது, பழைய மாதிரி. இவங்க காம்பினேஷன் எப்படி இருந்தது? சுந்தர்சி வடிவேல் பரவாயில்ல, ரெகுலரா அவங்க பண்றவங்க தாங்க மேடம். இதுல பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க. ஓகே.
பிடிச்சிருந்து காமெடியா இருந்தது. சுந்தர்சியோட ஒரு பேக் கம்னே சொல்லலாம். ஏன்னா லைட்டா மணிஷ்ட் மாதிரி தெரிஞ்சுது. எப்படி லைட்டா மணிஷ்ட் மாதிரி தெரிஞ்சுது. மத்தவங்க எல்லாம் எப்படி பண்ணிருந்தாங்க மற்றவங்களாம் காமெடி அந்த ஆக்ஷன் நல்லா தான் இருந்தது. இந்த ஸ்கூல்ல எப்படிலாம் மற்றவங்க வந்து ஒரு அரசியல்வாதிகளாம் அவங்க பாலிடிக்ஸ் எப்படி காட்டுறாங்கன்ற தெளிவாக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு. சுந்தர்சி படம்னாவே காமெடி தானே, அது கரெக்டா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு மேல படம் சூப்பரா இருக்கு. வடிவேல் காமெடி செம்ம சூப்பரா இருக்கு. என்ன scene உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டர் சீன். என்ன சீன் லாஸ்ட் சீன்? வடிவேல் தேட்டருக்குள்ள புகுந்து வேஷம் போட்டிருக்காது. 2 பேரும் போட்டு வேஷம் போட்டிருக்காங்க. லேடி கேட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடியா இருந்தது, வடிவேல் காமெடி நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா காமெடியா நல்லா இருந்தது. செல்லக்குட்டியே நல்லா பார்த்துச்சு அழுவாம. என்ன பிடிச்சிருந்தது படத்துல உங்களுக்கு? காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா காமெடியுமே நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியல. செம்மையா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல் படத்துல? அது சுந்தர்சி சார் வந்துட்டு அவரு ஒரு மேக்கப் போட்டு வரும்போது வடிவேல் சாரும் வந்துட்டு சேம் மேக்கப் போட்டு வரும்போது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சேம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் அது நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா சீனும் படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காமெடி அவ்வளவுதான். யார் நல்லா நடிச்சிருந்தாங்க படத்துல? எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. என்ன சீன் பிடிச்சிருந்தது? எல்லா சீனும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. எது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? காமெடி அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். தேங்க்யூ. கதையும் நல்லா இருக்கு. நம்ம கதையும் சூப்பரா தான் இருக்கு. அந்த இது இப்போ புதுசா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ரொம்ப கஷ்டம் படத்துல. என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு லாஸ்ட்ல அவரு. அதுதான் ஒரு இது. சரி, பிடிச்சிருந்ததா? சண்டை பிடிச்சிருந்ததா? காமெடி காமெடி. இங்க பாரு யார் காமெடி பிடிச்சது? வடிவேல் காமெடி. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லாஜிக்கலாக இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். எல்லாரும் வந்து பாருங்க.